வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கிராஃப். எதுக்கு இந்த கிராஃப்? இசிஜிக்கும் கிராஃபுக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், அதை எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை கிராஃபில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இசிஜி எடுக்கிறோம். இசிஜி வேவாக வருது. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது. பேசிக்காக இசிஜி எப்படி லேர்ன் பண்ணலாம், இசிஜி பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், இசிஜியில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இசிஜியை ஏதோ லைனாக வரக்கூடிய ஒரு எர்த்குவாக் வரக்கூடிய ஒரு கோடு மாதிரி இல்லாமல் இசிஜியில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்படி தெரியும் பொழுது இந்த இசிஜி ஏன் கிராஃபில் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இசிஜி, டிஎம்டி, ஹோல்டர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இருதய சம்பந்தமான பல்வேறு விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அதை கிராஃபில் எடுக்கிறாங்க. கிராஃபில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, என்னைக்காவது நீங்கள் யோசிச்சது உண்டா? கண்டிப்பாக அதற்கான விடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிராஃப் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மெஷர்மெண்ட். அதை நம்ம ஹரிசாண்டலாக செக் பண்ணலாம், அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் செக் பண்ணலாம். ஸோ இந்த இரண்டு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இசிஜி ஏன் கிராஃப் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட், அது ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருதயம் துடிக்கக்கூடிய ரேட்டு, அதுவும் ரொம்ப மிக முக்கியமானது. ரேட் அப்படின்னு சொன்னாலே இந்த டைமை தான் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிடத்திற்கு நம்மளுடைய இருதயம் 60லிருந்து 100 முறை துடிக்க வேண்டும். ஆவரேஜாக நம்ம என்ன சொல்லுவோம், யூஸ்வலாக ஒரு 72 டைம்ஸ் ஹார்ட் துடிச்சாலே அது நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட், நார்மல் ஹார்ட் அப்படின்னு சொன்னோம்னா 60லிருந்து 100 முறைக்கு நடுவில் எப்போ வேணாலும் துடிக்கலாம். ஒரு 92 இருக்கலாம், அல்லது ஒரு 55 இருக்கலாம். இப்படி ஹார்ட் ரேட் எதுவாக இருந்தாலும் அது நார்மலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது? ஒரு இசிஜியை பார்த்தோன்னே ஹார்ட் ரேட் எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இசிஜியில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ், அதாவது இசிஜியில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸுக்கும் இன்னொரு காம்ப்ளெக்ஸுக்கும் இல்லை இடைவெளி அப்படி சொல்கிறோம்ல, அந்த இடைவெளியை பேஸ் பண்ணி தான் ஹார்ட் ரேட்டை இசிஜிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய இசிஜி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டை ஆட்டோமேட்டிக்காக அது கார்னரில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மெஷினே கால்குலேட் பண்ணணும். மெஷின் மட்டும் எப்படி கால்குலேட் பண்ண போது, இந்த கிராஃபில் இருந்து இந்த இடைவெளிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டைமை தான் மிஷின் கால்குலேட் பண்ணோம். ஓகே, நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஜியில் இரண்டு விஷயங்கள் இருக்குது. முக்கியமான விஷயம் ஆம்ப்ளிடியூட் அண்ட் டியூரேஷன். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோடைய அளவு. அதே மாதிரி டியூரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா டைம், எவ்வளோ நேரத்தில் எத்தனை பீட் வருது, ஹார்ட் ரேட் எவ்வளோ வருது அப்படின்றது ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று ஆம்ப்ளிடியூட், இன்னொன்று டியூரேஷன். இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட கரண்ட்டு. இப்போ ஹார்ட்டில் நிறைய கரண்ட்டோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட அதாவது கிராஃப் பார்க்கக்கூடிய கிராஃப் ரொம்ப உயரத்துக்கு போய் வரும். இப்போ இதை ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பெரிய கட்டங்கள் சின்ன சின்ன கட்டங்களை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். 5 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் சேர்ந்தது ஒரு பிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்குது, பிக் ஸ்கொயர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இப்படி பார்க்கக்கூடிய இந்த ஸ்மால் ஸ்கொயர்ஸ் அண்ட் பிக் ஸ்கொயர்ஸ்க்கான வேல்யூஸ் ரொம்பவே முக்கியம். இசிஜி சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்மால் ஸ்கொயரும் ஹரிசாண்டலாக நீங்கள் பார்க்கும்போது அது டைமை மெஷர் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஸ்மால் ஸ்கொயர் 0.04 மில்லி செகண்ட் குறிக்குது. அதே மாதிரி 5 ஸ்மால் ஸ்கொயர் சேர்ந்தது 0.20 செகண்ட்ஸ், அதாவது 0.20 மில்லி செகண்ட் அப்படி குறிக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 5 பிக் ஸ்கொயர்ஸ் சேர்ந்தது 1 செகண்ட். 10 செகண்டில் நம்ம 6 காம்ப்ளெக்ஸை பார்த்தோம்னா ஹார்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 × 6 ஒரு நிமிஷம் ஆகிப்போகுது. ஒரு நிமிஷத்துக்கு 60 ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் கால்குலேஷனு. இன்னும் ஸ்மால் ஸ்கொயர்ஸை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்கலாம். அதேமாரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மெஷர்மெண்ட். வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்னா பேஸ் லைன்லேருந்து மேல் நோக்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறீங்க, மேல் நோக்கி ஒரு 10 mm, அதாவது 10 ஸ்மால் பாக்ஸஸ் அப்படி இல்லைன்னா 2 பிக் பாக்ஸஸ் ரீச் ஆகுது. ஒரு ஆர் வேவ் ஒரு 10 ஸ்மால் பாக்ஸஸை ரீச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா 1 மில்லிவோல்ட் ஆஃப் கரண்ட் ஹார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 மில்லிவோல்ட் இஸ் ஈக்குவல் டு 10 mm அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி மெஷின். ஒரு நார்மல் மெஷினில்
1 மில்லிவோல்ட் ஆஃப் கரண்ட் கொடுத்தீங்கன்னா 10 mm டிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மெஷின் நார்மலாக இருக்குது, மெஷினோட ஸ்டாண்டர்டைசேஷன் நார்மலாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இசிஜி ஏன் கிராஃபில் எடுக்கிறாங்க அப்படின்றது தான். கிராஃபில் எடுக்கிறதுனால 2 விதமான மெஷர்மெண்ட் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் விளக்கமாக. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இசிஜியை பார்க்கும்போது இந்த கிராஃப் கண்டிப்பாக உங்களுக்கு நினைவுக்கு வரும். கிராஃப் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். எத்தனை ஸ்மால் ஸ்கொயர்ஸ் வந்து ஒவ்வொரு வேவ்ஸும் வந்து ஆக்கியூபை பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. வேவ்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இசிஜி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து ரொம்ப நிறைய நம்ம சேனலில் இருக்குது, தேடி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேசிக் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பேசிக்காக இசிஜி எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ள ஒரு தகவலை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவோடு நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.